இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம், आज के दिन ध्यान के लिए लिया हुआ वचन சங்கீதங்களின் புஸ்தகம் भजन संगीता அவருடைய 34வது அதிகாரம் उसके 34वां अध्याय அவருடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். पहला वचन को अगर पढ़ोगे, கர்த்தரை கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், मैं हर समय यहोवा को धन्य कहा करूंगा, அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. उसकी स्तुति निरंतर मेरे मुंह से होती रहेगी। அப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது भजनकार इस प्रकार कहते हैं, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், हर समय यहोवा को धन्य कहा करूंगा, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், हर समय यहोवा का धन्यवाद அப்ப करूंगा, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் துதிப்பேன். हर समय मैं यहोवा का धन्यवाद करूंगा, உயர்வானாலும் தாழ்வானாலும், ऊंचा हो या नीचा हो, எவ்வளவு கஷ்டமானாலும் நஷ்டமானாலும், कितना ही तकलीफ हो या दुख हो, தேவனுடைய பிள்ளைகள் நான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். दाऊद कहता है मैं हर समय यहोवा का धन्यवाद करूंगा। அவருடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे हर समय प्रार्थना का एक अनुभव होना है, எல்லா சூழ்நிலைகளிலும், हर परिस्थिति में, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்துதிக்கிற ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். हर परिस्थिति में प्रभु की आराधना करना, स्तुति करना, प्रार्थना करने का अनुभव होना है। வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யோனா என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். योना नामक एक मनुष्य के बारे में हम पढ़ते हैं। அந்த யோனா என்கிற மனுஷன் தேவ மனுஷன், योना ये प्रभु का व्यक्ति है, அவர் ஒரு தீர்க்கதரிசி. वो एक भविष्यद्वक्ता था। ஒரு தீர்க்கதரிசி என்று ஒருவர் இருப்பாரானால் यदि कोई भविष्यद्वक्ता हो, ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहते हैं தீர்க்கதரிசியாய் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் என் காரியத்தை மறைக்க மாட்டேன். जो भविष्यद्वक्ता है उसके सामने में कोई भी बात छुपाता नहीं, தீர்க்கதரிசி என்பவர்கள் கர்த்தரோடு அதிகமாய் நெருங்கி இருக்கிறார்கள். क्योंकि भविष्यद्वक्ता हमेशा प्रभु के संग बने रहते हैं। சபை ஊழியத்திலே ஜனங்களுக்கு எச்சரிப்பை உண்டாக்கும்படியாய் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். कलीसिया में चेतावनी देने के लिए परमेश्वर भविष्यद्वक्ताओं का इस्तेमाल करता है। இன்னைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசன வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஜனங்களிடத்தில் இல்ல. आज प्रभु के वचन को, भविष्यद्वक्ता वचन को अंगीकार करने का हृदय नहीं है। கர்த்தருடைய ஆவியான உணர்த்தும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இல்ல. जब परमेश्वर आपको चेतावनी देता है उसे स्वीकार करने का हृदय नहीं है, ஆனபடியால் தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில வளர்ச்சி இல்ல. इसलिए आत्मिक जीवन में बढ़ोतरी नहीं है। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहते हैं, அவர் சொல்லுகிற காலத்தை பார்த்தால் यदि दिन को देखा जाएगा, நீங்கள் எல்லாரும் போதகர்களாய் இருக்க வேண்டும். आप सभी लोग उपदेशक होना है। காலத்தை பார்த்தால், यदि अगर आज के दिन देखे जाए, அல்லது ரட்சிக்கப்பட்ட உங்கள் காலத்தை பார்த்தால், यानी उद्धार पाए हुए दिन को तोल कर देखेंगे, கிட்டத்தட்ட எல்லாரும் 20-25 வருஷம் விசுவாசிகளா இருக்கிறீர்கள். लगभग आप सभी लोग 20-25 साल के विश्वासियां हैं। அப்ப உங்கள் காலத்தை பார்த்தால், जब आपका दिन तोला जाएगा, நீங்கள் எல்லாரும் போதகர்களா இருக்க வேண்டும். आप सभी लोग उपदेशक होना है। ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? लेकिन आप क्यों ऐसे हो? மூல உபதேசத்தை கைக்கொள்ளக்கூடிய சிறு பிள்ளைகளை போல இருக்கிறீர்கள். ऐसे बचपना में हो कि बचपना की उपदेश को सीखे, பாலை உண்ணக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். दूध पीने वाले बच्चों के समान हो। கடினமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. कठिन उपदेश तुम्हारे कान तक नहीं पहुंचता है, அவர்கள் பால் உண்ண குழந்தையா இருக்கிறார்கள். दूध पीने वाले बच्चों के समान हो। அப்ப எல்லாரும் போதகர்களா இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் காலங்கள் கடந்து போனது. आपका दिन तोला जाएगा तो सब आप लोग उपदेशक के रूप में आना है, ஆனால் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. लेकिन दिन जीवन में बढ़ोतरी नहीं। உண்மையாய் ஆண்டவரை நேசித்து உண்மையாய் மணிக்கணக்கில் ஜெபித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன், सच्चाई से प्रभु के संग रहकर, सच्चाई से प्रभु के संगति में बढ़ने वाला मनुष्य, கர்த்தர் அவனோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். प्रतिदिन उस व्यक्ति से परमेश्वर बात करता है। கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு ஒரு மனுஷன் அப்படியே கீழ்ப்படிய கற்றுக்கொள்வானால், जब कोई व्यक्ति परमेश्वर का बात का उसी वैसे ही आज्ञाकारी बनेगा, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியும் போது, जब परमेश्वर के शब्द का आज्ञाकारी बनेगा, அவன் கீழ்ப்படிந்த போது கர்த்தர் வேறொரு வார்த்தை பேசுகிறார். जैसे ही एक बात का आज्ञाकारी बनेगा, परमेश्वर दूसरा बात बोलेगा। கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிய जितना हम आज्ञाकारी बनते जाएंगे, எவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார்களோ, जो लोग प्रभु की आज्ञाकारी करते हैं, அவருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உண்டாகிறது. उन्हीं के जीवन में बढ़ोतरी होती है, அவருடைய வாழ்க்கையில ஒரு விருத்தி உண்டாகிறது. उन्हीं के जीवन में एक आशीर्वाद होता है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு வந்து போகிற விசுவாசிகளாய் அல்ல, प्रभु के बच्चे केवल आने जाने वाले विश्वासी मत बनो। அபிஷேகத்தில் நீங்கள் முன்னேற வேண்டும். आपके अभिषेक में आपको आगे बढ़ना है, கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாய் முன்னிருக்க வேண்டும். प्रभु के रास्ते में आपको आगे बढ़ना है, கிறிஸ்துவுக்கு
கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். मसीह में सिद्ध और निपुण बनना है. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிய जितना एक व्यक्ति परमेश्वर के बात को मानते रहेगा, அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து केवल परमेश्वर उस मनुष्य को आशीर्वाद नहीं, தேவனுடைய பிள்ளைகள் உங்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் கர்த்தர் கனப்படுத்துவார். आपको परमेश्वर एक आशीर्वाद का पात्र बना देगा. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்பத்துல ஜெபிக்கும் போது हम जो शुरुआत में प्रार्थना करते हैं, ஜெபிக்கும் போது ஜனங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. प्रार्थना करते समय वहाँ सामने से स्तुति स्तुति आवाज आता அப்ப था. முழு சபையும் ஒட்டுமொத்தமா ஸ்தோத்திரம் சொல்லு. तो पूरा कलीसिया में एक ऐसा आवाज आता है स्तुतियों का. சபையில ஒரு பெரிய எழுப்புதல். तो एक बड़ा जागरण. ஆனா இன்றைக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆள் இல்ல. आज के दिन स्तुति बोलने मुंह नहीं है. ஊழியக்காரங்களே ஜெபம் பண்ணி ஊழியக்காரங்களே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது இருக்குது. सेवक लोग ही स्तुति करना है, सेवक लोग ही स्तुति करके खत्म करना है. ஆனபடினாலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை எந்த அளவுக்கு துதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. प्रभु के बच्चे मुंह खोलकर स्तुति करना सीखो. ஆவியை அவித்து போடாதீருங்க. अपने आत्मा को नष्ट मत कर दो. ஆவியை அடக்காதீருங்க. आत्मा को दबाओ मत. ஆவியை அடக்குகிற ஒரு மனுஷன் जो आत्मा को दबाता है, அவன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல இருக்கிறார். वो टूटा हुआ एक शहरपना की तरह है. ஒரு பட்டணம் இருக்கிறது என்றால் एक शहरपना है. அது நம்முடைய ஜெப வீடு எடுத்துக்கொள்வோம். एग्जाम्पल के लिए एक हमारा कलिशा लो. இந்த காம்பவுண்ட் எல்லாம் உடைந்து கிடந்தால் अगर हमारा पूरा कंपाउंड टूटा पड़ा है, அது உள்ள என்னெல்லாம் வரும் நமக்கு தெரியாது. अंदर क्या क्या घुस का आएगा हमें नहीं पता. அது முழுவதும் காம்பவுண்ட் போடப்பட்டு கேட் போட்டுக்கனால लेकिन पूरा कंपाउंड की तरफ गेट भी डाला है. நம்முடைய அனுமதி இல்லாமல் யாரும் உள்ள வர முடியாது. हमारे अनुमति के बिना कोई भी इंसान अंदर नहीं आ सकता. ஆவியை அடக்குகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை जो मनुष्य अपने आत्मा को दबा दबा कर रखता है, மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறது. वो ऐसे एक शहरपना की तरह टूटा हुआ है. அப்ப ஆவியை அடக்குற மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. आत्मा को दबाने वाला को कोई रक्षा नहीं है. ஆவியை அடக்குற மனுஷர்களுடைய வாழ்க்கையில எத்தனை விபத்து வரும் ஆபத்து வரும் என்று நமக்கு தெரியாது. जो आत्मा को दबा दबा कर जीता है, उसके जीवन में कितने रुकावट आएंगे हमें नहीं पता. எதெல்லாம் உள்ள வரணுமோ தேவையில்லாததெல்லாம் உள்ள வரும். बेकार की बातें सब प्रवेश होगा. அப்ப ஆவியை அடக்குற மனுஷனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் உள்ள வருகிறது. जो आत्मा को दबाता है, उसके अंदर बेकार की बातें अंदर आती है. அதனால வாழ்க்கை இருக்க 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 தரம் கெட்டு போகிறது. इसके लिए उसका जीवन दिन भर दिन घटते जाता है. ஆவியை அடக்காதீருங்க. आत्मा को दबाओ मत. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீங்கள் அவித்து போடாதீருங்க. पाया हुआ अभिषेक को सुला मत दो. சத்ருவானவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். शत्रु क्रिया करना शुरू करेगा. அது சுத்தி சுத்தி பார்க்கறான். घूम घूम के देख रहा है. யார விழுங்கலாம், किससे मैं निगल जाऊं, யார விழுங்கலாம். किससे निगल जाऊं. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு பாலை வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். जब इजराइल लोग जंगल में यात्रा कर रहे थे, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, பாளையத்தின் பின்னணியிலே யார் நடந்து போய்கிட்டு இருக்கிறார்களோ उनके पीछे जो भी आ रहे थे, அவர்களை சத்துருக்கள் சங்காரம் பண்ணினார்கள். उन्हें शत्रुओं ने मार डाला. அதனால தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் முதலிடத்துக்கு வர வேண்டும் என்று விரும்ப வேண்டும். इसलिए प्रभु के बच्चे जब आप कलीसिया में आते हो, आगे आने की कोशिश करो. பாளையத்தின் பின்னிலே வருகிறவர்கள், जो आखिरी में बैठते हैं, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்துல பின்னிலைமையில தங்கி இருக்கிறவர்கள், यानी आत्मिक जीवन में जो पीछे खड़े रहते हैं, அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்வாங்கி போய் இருக்கிறவர்கள், जो आत्मिक जीवन में पीछे हटे हैं, அவர்கள் சத்துருக்களின் கைகளுக்கு இரையாய் போகிறார்கள். वो लोग शत्रु के गुलाम बन जाते हैं. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போக கூடாது. इसलिए अपने आत्मिक जीवन में पीछे मत हटो. நீதிமான் என் தலை என்னை கடிந்து கொண்டு என் தலையை கொட்டட்டு, जब धर्मी मुझे ठोकता है, वो मुझे ठोकने दो. அது எனக்கு என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என்று சொல்லி தாவீது वो சொல்கிறார். मेरे सिर के लिए तेल के समान है करके दाऊद कहता है. அந்த ஒரு அபிஷேகம் அந்த ஒரு கிருபை அவருக்குள்ள இருந்தபடினால் தான் वो एक अभिषेक, वो एक अनुग्रह दाऊद के अंदर था. इसलिए பெரிய தாவீது ராஜா, वो एक बड़ा राजा था. ராஜா சொல்லுகிறார், लेकिन राजा कहता है, நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டு, धर्मी मुझे ठोकने दो. நீதிமான் என் தலையை கொட்டட்டு, धर्मी मेरे सिर को ठोकने दो. அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கு. वो मेरे सिर के लिए तेल के समान है. அந்த எண்ணெயை நான் ஒரு நாள் எல்லாம் தட்ட மாட்டேன். उस तेल को मैं कभी ठुकराएगा नहीं. இப்படிப்பட்ட சுபாவ விசுவாசிகளுக்குள்ளே இருக்குமேயானால் ऐसे गुण जब हमारे अंदर पाया जाएगा, நீதிமான்கள் அவர்களை கடிந்து கொள்ள முடியும். जब धर्मी ठोका जाएगा, நீதிமான்கள் அவர்களை கொட்ட முடியும். धर्मी तभी ठोकाएगा. நீதிமான்கள் அவர்களை தலைக்கு பேசுகிற வார்த்தையுடைய வாழ்க்கைக்கு தலைக்கு எண்ணெயை போல
போல இருக்கு. जब धर्मी के मुंह से शब्द निकलता है उनके सिर के लिए तेल के समान रहेगा. விசுவாசிகள் ஒப்பு கொடுக்காவிட்டால் நம்ம நடத்த முடியாது. जब विश्वासी समर्पण नहीं करेंगे सेवक लोग नहीं चला पाएंगे. அதனால எல்லா வீடுகள்ல போனாலும் इसलिए सब घर पे जब हम जाते हैं எல்லார் வீட்லயும் நான் பேசுவது கிடையாது. सबके घर पे मैं बात नहीं करती. அவர்களா பேசுற வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து ஆன்னு சொல்லிட்டு பேசாம ஜெபிச்சிட்டு வருவேன். बात करते वो सामने से बातें करेंगे, मैं सुनती हूँ, प्रार्थना करके आती हूँ. ஏதாவது நம்ம வாய் தவறி சொல்லிட்டோம்னா அது வேற பிரச்சனை. कि गलती से हमारे मुंह से कुछ निकले और वो समस्या हो जाएगा. அதே சூழ்நிலையில वही परिस्थिति में ஒண்ணும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது हम जब सोचते कुछ नहीं मालूम, பாஸ்டர் வருவார்களேனா पास्टर जी जब आते हैं கூப்பிட்டு வச்சு மண்டையில கொட்டுவாங்க. बुलाकर मारते हैं. அந்த காலெல்லாம் போயிட்டு वो सब दिन निकल गया. ஆனா நீங்க இன்னைக்கு கீழ்ப்படிய மனமற்று இருக்கும்போது ஐயாவை தேவையில்லாம உள்ள இழுக்காதீங்க. आप जब आज्ञाकारी नहीं हो, बेकार से अय्या को बातों में खींचो मत. ஐயா இருந்தா அப்படி இருந்துக்கும், ஐயா இருந்தா இப்படி இருந்திருக்கும் அப்படி சொல்றவங்க இப்பமும் அப்படி இருக்க தயாரா இருப்பீர்களே, ஆனால் ஐயாவை பற்றி பேசுங்க. अगर अभी भी आप आज्ञाकारी हो तो अय्या के बारे में बात करें, नहीं तो अय्या के बारे में बात ना करें. ஆனா ஐயாவை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல. क्योंकि अय्या के बारे में बात करने का योग्य नहीं है हम. அதனால ஐயா கொட்டினது போல இப்பமும் ஐயா இல்லாத ஸ்தானத்துல நீங்களே என் பிள்ளைகளை கடிந்து கொள்ளுங்கள். इसलिए अय्या जिस स्थान पे थे वैसे सेवक आप इस स्थान पे रहकर मेरे बच्चों को शिक्षा दीजिए. நீங்கள் எங்களை கடிந்து கொண்டு போதியுங்கள். आप मुझे हमें शिक्षा देकर हमें उपदेश दो. அப்படிங்கிற மனப்பக்குவம் இருக்குமே, ஆனால் அப்படிப்பட்டவங்க ஐயாவை பற்றி பேசுங்க. जिनके अंदर ये मन है वो अय्या के बारे में बात कर सकते हैं. அதனால மனுஷனுடைய புகழ்ச்சி ஒரு மனுஷனுக்கு கண்ணியை உண்டாக்கு. क्योंकि मनुष्य का प्रशंसा एक मनुष्य को गिरा देता है. யாரையும் புகழ்ந்து பேசாதீங்க, யாரையும் இகழ்ந்து பேசாதீங்க. इसलिए किसी की प्रशंसा भी न करे और किसी की बुराई भी न करे. கூடுமான முறையிலே ஊழியத்துக்கு தோள் கொடுக்கிறவங்களா இருங்கள். अक्सर प्रभु की सेवकाई में हाथ बढ़ाने वाले बनो. மோசே ஓபேத்தை குறித்து சொல்லுகிறார். मोसे ओबेद के बारे में कहता है, நீ எங்களுக்கு முன்னாக நடந்து போகு. तू मेरे आगे आगे जा. வனாந்தரத்தில் நடக்கக்கூடிய பாதை எங்களுக்கு தெரியவில்லை. जंगल में रास्ता में नहीं जानते हैं. நீ எங்களோடு கூட வருவாயானால் यदि तू हमारे संग आएगा நீ எங்களுக்கு கண்களை போல இருப்பாய். तू हमारे लिए आंख बना रहेगा. அவன் ஒரு விசுவாசி, एक विश्वासी ஊழியர்களுக்கு கண்களை போல இருக்கிறார். एक सेवकाई के लिए आग के समान है. கண்களை போன்ற விசுவாசிகள் இருக்கிறார்கள். आग के समान भी विश्वासी लोग हैं. தோள் கொடுக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். कंधा देने वाले विश्वासी है. கரத்தை பிடித்து நிறுத்துகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். हाथ पकड़कर रखने वाले विश्वासी है. 25 வருஷம் 30 வருஷமா சபையில இருக்கிறீங்க. 30 साल से आप कलीसिया में हो. நீங்க ஊழியர்களுக்கு கண்ணை போல இருக்கிறீங்களா? क्या आप सेवकाई के लिए आंख है? ஊழியர்களுக்கு தோள் கொடுக்கிறீர்களா? क्या सेवकों के लिए आप कंधा देते हो? ஊழியர்கள் சோர்ந்து போகும்படி அவர்களுடைய கரங்களை தாங்குகிறீர்களா? क्या जब वो दुख हो जाते हैं उनका हाथ पकड़कर खड़े रहते हो? ஒண்ணுமில்லையே. कुछ नहीं. ஒண்ணுமில்ல. कुछ नहीं. ஒண்ணுமில்லாத நேரத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்களை குறை சொல்வது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பு. कुछ भी नहीं करते हो और सेवकाई के बारे में एक बुराई करते हो, प्रभु के सामने ये बहुत अनगिनत है. கர்த்தருடைய பார்வையில் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட प्रभु வேண்டும். के सामने हम गुनाह नहीं, गुनहगार नहीं बनना है. நீங்க யோனா சொல்லுகிறாய். योना इस प्रकार कहता है. யோனா 2வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பீர்களானால் योना का दूसरा अध्याय पहला वचन में इस प्रकार लिखा है. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा है, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அந்த மீனின் வயிற்றிலிருந்து योना ने उसके पेट में से தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். अपने परमेश्वर यहोवा से प्रार्थना करके कहा. யோனா ஒரு தீர்க்கதரிசி. योना एक भविष्यद्वक्ता है. நினிவே பட்டணம் அழிந்து கொண்டிருக்கிறது. निनिवे शहर नाश हो रहा था. நினிவே பட்டணத்தில் உள்ள மக்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். निनिवे शहर के लोग बहुत अधर्म काम कर रहे थे. அவர்களுடைய கூக்குரலின் சத்தம் வானபரியந்தம் எட்டிற்று. उनकी आवाज परमेश्वर के आकाश तक पहुंच गई. கர்த்தருடைய கோபம் இந்த நினிவே பட்டணத்தின் மீது இறங்குகிறது. प्रभु की क्रोध इस निनिवे शहर पर पड़ी. ஆனால் அவர்களை அழிப்பதற்கு முன்பாக, लेकिन उन्हें नाश करने से पहले அவர்கள் மனம் திரும்புவதற்கு கர்த்தர் கால அவகாசங்களை கொடுக்கிறார். परमेश्वर ने उन्हें समय दिया कि वो मन फिरा ले. ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ, प्रभु के बच्चे जो कोई प्रभु पर विश्वास करके उन्हें स्वीकार किए हो, அவர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போகும்போது जब तुम रास्ता भटक जाते हो, அவர்கள் மீண்டும் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வருவதற்காக परमेश्वर यही चाहता है कि तुम फिर से मन फिराकर प्रभु के पास आए. கர்த்தர் சில கால அவகாசங்களை தருகிறார். परमेश्वर कुछ काल समय देता है. கர்த்தர் உணர்த்துகிறார். प्रभु चेतावनी देते हैं. உணர்த்தாமல் கால அவகாசம் கொடுக்காமல் கர்த்தர் எந்த அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். बिना चेतावनी देके बिना समय देकर परमेश्वर कोई नाश के लिए समर्पण नहीं करता. இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசி. ये योना एक भविष्यद्वक्ता है. அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்து ये भविष्यद्वक्ता को प्रभु ने बुलाया. நினிவே பட்டணத்தில் உள்ள மக்களுடைய பாவ அக்கிரமம் பெருகி போய்
शहर के लोगों का पाप और अधर्म बढ़ चुका है, ஆனபடினால அந்த நினிவே பட்டணத்தை நான் அழிக்க விரும்புகிறேன். इसलिए मैं इस निनिवे शहर को नाश करने वाला हूँ. அந்த நினிவே பட்டணத்துக்கு நீ புறப்பட்டு போ. इस निनिवे शहर के और तू चले जा. அங்கே நீ போய் वहाँ जाकर இன்னும் 40 நாட்களில் நினிவே பட்டணம் கவிழ்ந்து போகு. और 40 दिन में निनिवे शहर नाश होने वाला है. அந்த நினிவே பட்டணம் 40 நாள்ல அழிந்து போகு. ये 40 दिन में नाश होने वाला है. ஆனபடினால நீ மனம் திரும்பு. मन फिराओ. கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யோனாவை அனுப்புகிறார். भविष्यद्वक्ता योना को भेजता है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுவார், परमेश्वर कहते हैं, ஆனால் சமயம் கொடுக்காமல் செய்ய மாட்டார். समय दिया बिना नहीं कहता है. உலக பிரகாரமாய் நாம் பார்க்கும்போது संसार के रूप में हम देखते हैं, சில பில்டிங்களை இடிப்பதற்கு ஆர்டர் கொடுக்கிறார்கள். कुछ बिल्डिंगों को जब तोड़फोड़ करने की देते சில हैं, வீடுகளை இடிப்பதற்கு ஆர்டர் கொடுக்கிறார்கள். कुछ घर को तोड़ने की आज्ञा देती है, உடனடியாய் வந்தவர்கள் இடிப்பதில்லை. तुरंत आके तोड़ते नहीं. அவர்களுக்கு எத்தனை வருஷங்களுக்கு முன்பாகவே நோட்டீஸ் அனுப்புகிறார்கள். बहुत साल पहले ही उन्हें नोटिस दिया जाता है. அவர்கள் நோட்டீஸை பார்த்த பிறகு जब नोटिस को देखते हैं, அவர்கள் எதற்காக கொடுக்கிறார்கள்? क्यों देते हैं? இந்த எல்கை ஃபுல்லா போகு. क्या ये बताने के लिए ये पूरा जगह चले जाएगा. அதனால நீங்கள் முன்னமே எதை செய்யணுமோ ஆயத்தப்பட்டு செய்யுங்கள். इसलिए जो भी तुम काम करते हो सोच समझ कर क्या करो. உலக அரசாங்கம் இப்படி கால அவகாசம் கொடுக்குமேயானால் अगर एक गवर्नमेंट इतना बड़ा समय देता है, பரலோகத்தின் தேவன் ஒரு மனுஷன் மனம் திரும்புவதற்கு கால அவகாசங்களை கொடுக்கிறார். तो स्वर्गीय परमेश्वर एक मनुष्य मन फिराने के लिए भी समय देता है. யோனா நினைக்கிறார், योना सोचता है, கர்த்தர் சொல்லுவார், प्रभु कहते हैं, 40 நாள்ல நினிவே அழியும் என்று சொல்லுவார். परमेश्वर तो कहेगा 40 दिन में नाश हो जाएगा. நான் கர்த்தருடைய வார்த்தை போய் பிரசங்கிக்கும் போது लेकिन मैं जब प्रचार करूंगा, அந்த ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். ये लोग मन फिरा लेंगे. அவர்கள் கர்த்தர் பட்சமாய் திரும்பும் போது ये जब परमेश्वर की ओर फिरेंगे, கர்த்தர் மனம் இறங்குவார். परमेश्वर तरस खाएगा. நான் அவர்களுக்கு சொன்ன அழிவை நான் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாமல் பாதுகாப்பேன் என்று சொல்லுவார். और फिर कहेंगे कि जो नाश मैंने बोला था उससे मैं मन फिरा लेता हूँ. அதனால நான் பொய் தீர்க்கதரிசியாய் மாறி फिर போவேன். लोग मुझे झूठा भविष्यद्वक्ता कहेंगे. யோனா தீர்க்கதரிசனம் சொன்னார், योना भविष्यवाणी किया, 40 நாள்ல நினிவே அழிந்து போகும். 40 दिन में देश नाश होने वाला है. ஒண்ணும் நடக்கலையே. कुछ नहीं हुआ. அப்ப மனுஷனுக்கு மத்தியில நான் ஒரு பொய் தீர்க்கதரிசியாய் மாறி तो போவேன். मनुष्य के बीच में मैं एक झूठा भविष्यद्वक्ता बन जाऊंगा. அதனால தன்னை தானே நினைத்துக்கொண்டு इसलिए वो अपने बारे में सोचकर தான் நினிவேக்கு போக மனம் இல்லாமல் निनिवे शहर जाने से मना कर தர்சீசுக்கு போகும்படியாய் கப்பல் ஏறினார். दर्शीश की ओर निकल पड़ा जहाज पर. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றி வரும்போது परमेश्वर के बच्चे जब तुम प्रभु के पीछा करते हो, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ जब परमेश्वर का शब्द तुम्हारे ओर आता है, அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். वो शब्द को आज्ञाकारी करो. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். परमेश्वर तब आशीर्वाद करेगा. கர்த்தருடைய போக்கு வரத்திலும் ஆசீர்வதிப்பார். तेरे आने जाने में तुझे आशीष करेगा. உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. तेरे गर्भ के फल को आशीष करेगा. உன் ஆடுகள் மந்தைகள் பெருகு. तेरे भेड़शाला आशीषित पाएंगे. இதை சொன்ன ஒரு பெரிய சந்தோஷம். ऐसे बोलेंगे बहुत आनंद. வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் சொந்தமாக வேண்டுமானா அதுக்கு பாத்திரவான்கள் நம்ம இருக்கிறேன். ये प्रतिज्ञा वचन का आशीर्वाद पूरा होना है तो उसका पात्र बनना है. ஆனா கர்த்தர் எச்சரிக்கும் போது जब प्रभु चेतावनी देते அந்த हैं, வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். उसके लिए कान बंद कर लेते அந்த हैं. வார்த்தையை கேட்பதற்கு மனம் இருக்காது. उसके लिए हम सुनने से मना कर देते हैं. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்கள் எவர்களோ கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். जो परमेश्वर के बात का मान करते हैं, आज्ञाकारी बनते हैं, उन्हें आशीष करता நினிவே है. பட்டணத்து மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். निनिवे शहर के लोगों ने प्रभु के वचन को सुना. அவர்கள் பெரியவர்கள் முதல் சிறியவர் வரைக்கும் छोटों से लेकर बड़ों तक, அவர்கள் ஆடு மந்தை மாட்டு மந்தை எல்லாம் उनके भेड़शाले सब, ராஜா முதற்கொண்டு राजा तक, அரசன் முதற்கொண்டு ஆண்டி வரையிலேயே अमीर से लेके गरीब तक, ரெட்டொடுத்தி கொண்டு टाट ओढ़कर, சாம்பல்ல உட்கார்ந்து राख में बैठकर, ருசியாமலும் குடியாமலும் नाई पिए नाई खाए, கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். परमेश्वर की ओर पुकारे. அவருடைய பாவ அக்கிரம வானபரியந்தம் எட்டினது. उनके सारे पाप अधर्म आकाश तक पहुंच गई थी. இப்போ இவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது இந்த கூப்பிடின் சத்தம் பரலோகத்தை எட்டுகிறது. अभी जब ये मन फिराकर परमेश्वर की ओर पुकारे, इनकी आवाज फिर पहुंच रहा है. கர்த்தருக்கு மனம் இறங்கினார். परमेश्वर उन पर तरस खाया. அழிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் जिन्होंने परमेश्वर ने कहा कि मैं इन्हें नाश करूंगा, அந்த பட்டணத்தை அழிக்காமல் பாதுகாத்தார். परमेश्वर ने उस शहर को बचा लिया. இன்னும் 40 நாட்கள் और 40 दिन யோனாங்க உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறார். योना बैठ के इंतजार कर रहा है எப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். कब परमेश्वर
परमेश्वर अपने शब्द को पूरा करेगा। தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசி என்பவர்கள் भविष्यद्वक्ता அவர்கள் மற்றவர்களுடைய குற்றத்தை உணர்த்துகிறவர்கள், वो दूसरों को चेतावनी देने वाले, அவர்களுக்கு எச்சரிப்பை உண்டாக்குகிறவர்கள், उन्हें चेतावनी देने वाले। காயப்பட்ட மனசோடு வருகிறவர்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசி தேற்றுகிறார்। जब वो टूटे हुए दिल से जो लोग आते हैं परमेश्वर उनके द्वारा तसल्ली पहुंचाता है। ஆனால் தீர்க்கதரிசி என்பவர்கள் लेकिन जो भविष्यद्वक्ता है மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே கூடாது। वो मनुष्य की आवाज को कान नहीं लगाना। கர்த்தருடைய எச்சரிக்கும் போது जब तुझे परमेश्वर चेतावनी देता है, அவர்கள் ஒருவேளை மனம் திரும்பினால் जब कोई मन फिराता है, அவருடைய ஆத்துமாவை நீங்கள் மீட்டுக் கொள்ளுகிறீர்கள்। इसका मतलब तुम उस प्राण को कमा लिए हो। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहते हैं ஒரு மனுஷன் தன் பாவத்தில் மரிப்பது தேவ சித்தம் அல்ல। परमेश्वर का इच्छा नहीं कि कोई भी मनुष्य पाप में ही मर जाए। ஒரு மனுஷன் பாவத்தில் மரிப்பது தேவ சித்தம் அல்ல। परमेश्वर का ये मकसद नहीं कि कोई मनुष्य पाप में मर जाए। கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கிறார்। परमेश्वर भविष्यद्वक्ता के द्वारा चेतावनी देता है। அந்த வார்த்தைக்கு அந்த மனுஷன் கீழ்ப்படியும் போது जब वो व्यक्ति मन फिराकर बात मान लेता है, அழிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அழிக்காதபடிக்கு जो பாதுகாக்கிறார்। परमेश्वर ने कहा नाश करूंगा, नाश करने से मन फिरा लेता இந்த है। காரியங்கள் நடக்கும்போது ये सारे काम जब होता है, எவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டதோ जिनके लिए ये शब्द कहा गया था, அவர்கள் சொல்லணும், वो कहना है கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு என்னை எச்சரித்தார்। परमेश्वर ने इस भविष्यद्वक्ता के द्वारा मुझे चेतावनी दी है। கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நான் அவருக்கு மனம் திரும்பினேன்। इस चेतावनी की आवाज को मैंने मान लिया और मैंने मन फिरा लिया। கர்த்தரின் வாழ்க்கையில வர இருந்த அழிவை விலக்கி பாதுகாத்தார்। परमेश्वर ने मेरे जीवन में जो नाश आने वाला था उससे प्रभु ने बचा लिया। இதுதான் உண்மையான சாட்சி। यही गवाही है, இதுதான் உண்மையான சாட்சி। यही सच्चा गवाही है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை பெறும்போது ஒரு சந்தோஷம்। प्रभु के बच्चे जब तुम भलाई पाते हो तुम आनंदित होते हो। அந்த ஆனந்த சந்தோஷத்தினால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது நல்லது। उस आनंद के साथ तुम प्रभु की महिमा चढ़ाते हो, ये अच्छी बात है। ஆனா கர்த்தர் என்னை எச்சரித்தார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பினேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சாட்சி வர வேண்டும்। लेकिन प्रभु के नाम की महिमा इस प्रकार करना है कि चेतावनी मिला, मैं मन फिरा लिया, यही सच्ची गवाही அந்த है। கர்த்தருடைய வார்த்தை வந்தா जब प्रभु का वचन आता है, இந்த வார்த்தை என்னைக்கு நிறைவேறும்? ये शब्द कब पूरा होगा? இந்த வார்த்தை என்னைக்கு நிறைவேறும்? ये शब्द कब पूरा होगा? அததான் காத்துட்டு இருக்காங்க। इसी में इंतजार करते हो। தேவனுடைய பிள்ளைகள் கலங்க கூடாது। प्रभु के बच्चे चिंता मत कर। இப்போ யோனா பார்த்துட்டே இருக்கிறார்। अभी योना सिर्फ इंतजार कर रहा கர்த்தருடைய है, வார்த்தை எப்பொழுது நிறைவேறும்? प्रभु ने जो बोला है वो कब पूरा होगा। கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறாவிட்டால் यदि चाहे प्रभु का शब्द पूरा ना हो, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன்। प्रभु ने जो तुमसे कहने बोला वो तुमने कह दिया, அது நம்முடைய வேலை। वो आपका काम है। கர்த்தர் நம்மோடு சொன்ன வார்த்தையை சொல்லணும்। प्रभु ने जो कहने बोला उसे कहना हमारा काम है। அவர்கள் மனம் திரும்பினால் நல்லது, மனம் திரும்பாவிட்டால் கர்த்தரிடத்திலே கணக்கு கொடுப்பார்கள்। अगर मन फिराए अच्छी बात है, मन न फिराए परमेश्वर के सामने हिसाब देना है। கர்த்தர் ஜனங்களை அழிக்கவில்லை। प्रभु ने नाश नहीं किया, யோனா பார்த்துட்டே இருக்கிறாரு। योना इंतजार कर रहा है, இனிமே அழியவில்லை। निनिवे नाश नहीं हुआ। இந்த யோனாவுக்குள்ள ஒரு பெரிய எரிச்சல்। अभी ये योना के अंदर एक जलन, அவன் ரொம்ப சோர்ந்து போனான்। वो बहुत उदास हो गया। அவனுக்கு கோபம் எல்லாம் கர்த்தர் மேல, सारा गुस्सा परमेश्वर के ऊपर, ரொம்ப கோபம், बहुत गुस्सा, ரொம்ப எரிச்சல்। बहुत जलन। யார் மேல? किसके ऊपर? கர்த்தர் மேல। परमेश्वर के ऊपर। எதனால? क्यों? கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தை நிறைவேற்றாமல் போனார்। क्योंकि प्रभु ने मुझसे जो शब्द कहा उसने उन्हें पूरा नहीं किया। அவன் சோர்ந்து போய் ஒரு ஆமணக்கு செடியின் நிழல்ல படுத்திருக்கிறார்। वो उदास होकर रेन का पेड़ के सामने जाकर सो गया। அவனுடைய வாழ்க்கையில வாழ்வதற்கு மனமில்லை। वो जीवन में जीना नहीं चाहते थे, அவனுடைய வாழ்க்கையில சாவை விரும்புகிறார்। वो चाहते थे कि मैं मर जाऊं। இருதயம் முழுவதும் எரிச்சலினால் उनका நிறைந்திருக்கிறது। पूरा हृदय जलन के मारे बैठा है। கர்த்தர் யோனாவிடத்தில் வந்து கேட்டார், परमेश्वर ने योना से पूछा, யோனாவே நீ எரிச்சலாய் இருப்பது நல்லதா? ए योना तू बहुत क्रोधित है, सही बात நீ है। எரிச்சலாய் இருப்பது நல்லதா? तू बहुत क्रोध भड़का हुआ है, अच्छी बात है। நீ ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்தா, परमेश्वर ने एक रेन का पेड़ उगाया, அந்த ஆமணக்கு செடி ஒரே நாள்ல முளைத்தது। एक ही दिन में वो रेन का पेड़ बढ़ गया, வளர்ந்து பெருசானது। वो बड़ा हुआ அந்த செடியின் நிழல்ல யோனா தங்கி இருந்தார்। और योना उसके छाये के तले वो आराम कर रहा था। அவன் சொன்னான், நான் சாகு வரைக்கும் எரிச்சலாய் இருப்பது நல்லது। उसने कहा कि मैं मरने तक क्रोध में रहूं, ये अच्छी बात है। யோனாவுக்கு பாடம் கற்பிக்கும்படியாய் योना को भी एक सीख सिखाने के लिए கர்த்தர் ஒரு சிறு பூச்சியை கட்டளையிட்டார்। परमेश्वर ने एक छोटा से कीड़े को आज्ञा दी। அந்த பூச்சி போய் ஆமணக்கு செடியின் இலைகளை எல்லாம் அரித்து போட்டது। इस कीड़े ने रेन के सारे पेड़ को काट के सूखा दिया, அவைகள் எல்லாம் அரித்து போட்டது। वो सारा सूख गया। சூரிய ஒளி யோனாவின் தலையிலே வந்து விழுந்தது।
सूर्य उगा उसका धूप योना के सिर पर पड़ी। யோனா சாவை விரும்புகிறார். योना मूर्छित होना चाहता था। தேவனுடைய பிள்ளைகள் கத்த சொல்லுகிறார், परमेश्वर ने कहा நீ விதைக்கல, तूने नहीं सोचा, நீ பிரயாசப்படல, तूने ना उगाया, तूने प्रयास किया, நீ ஒரு முயற்சி செய்யவில்லை. तूने कोई कोशिश भी नहीं किया था। தானாகவே முளைத்து வளர்ந்த இந்த ஆமணக்கு செடி वो स्वयं ही वो रेड का पेड़ उगा। அந்த நிழலிலே நீ மகிழ்ந்து கொண்டிருந்தாய். उसके छाया में तू आराम कर रहा था। நீ பிரயாசப்படல, முயற்சி பண்ணல, வளர்க்கல. ना ही तूने परिश्रम किया, ना ही तूने उसे बढ़ाया है। அந்த ஆமணக்கு செடிக்காக நீ பரிதவித்துக் கொண்டிருப்பாயானால் एक तो छोटा सा रेन के पेड़ के लिए तुम मुरझा रहे हो, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக तो ना ही दाहिने बाएं का कोई अंतर जानते इतने लाख सारे लोगों के लिए நான் பரிதபியாமல் இருப்பேனோ? क्या मैं उनके लिए तरस नहीं खाऊंगा? நான் பரிதபியாமல் இருப்பேனோ? क्या मैं उनके लिए तरस नहीं खाऊंगा? ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், प्रभु पर विश्वास करके प्रभु को अंगीकार किए हुए बच्चे, கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்கிறார். प्रभु आपके आत्मिक जीवन को देखता है। வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சக்கணக்கான ஜனங்கள் 1000-10,000 लोग हैं जो दाहिने हाथ और बाएं हाथ का भेद नहीं पहचानते, தங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி जो अपने आप को नम्र कर ரெட்டை உடுத்திக் கொண்டு राख ओढ़ कर, புழுதியை அள்ளி கொண்டு போட்டுக்கொண்டு टाट में टाट ओढ़ कर, राख में बैठ कर எல்லாரும் உபவாசம் இருந்தார்கள். सब उपवास में बैठे। அந்த பட்டணம் முழுவதும் உபவாசம் இருந்தது. सारा शहर उपवास में पड़ा। கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது जब प्रभु की चेतावनी शब्द हमारी ओर आती है, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு प्रभु के बच्चे प्रभु के सामने घुटना टेकना, கூடுமான வரையிலே உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது हो सका तो उपवास करके जब प्रार्थना करोगे, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வேன் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன அழிவை கர்த்தர் மாற்றி போடுவார். परमेश्वर जो नाश तेरे जीवन में रखूंगा करके कहा है उससे बदल देगा। இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், अब तुम प्रभु के बच्चे हो। தாவீது என்னாலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன். दाऊद निरंतर प्रभु की आराधना करने वाला व्यक्ति। யோனா சொல்லுகிறான், நான் கர்த்தரை துதிப்பேன். योना कहता है मैं प्रभु की स्तुति करूंगा। அந்த மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தர் யோனா கர்த்தரை துதித்தார். ये मछुआरे के मच्छी के पेट से यहोवा से प्रार्थना की। கர்த்தர் அவனுக்கு சொன்னது நினிவேக்கு போ. परमेश्वर ने योना को कहा निनिवे शहर जा। ஆனால் இந்த யோனா நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போகிறார். योना निनिवे नहीं गया, दर्शिश की ओर निकल पड़ा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் போ சொல்கிற இடத்துக்கு போக வேண்டும். प्रभु के बच्चे परमेश्वर तुझे जहाँ जाने कह रहा है वहीं जाना है। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மனசுல சில எண்ணங்களையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் வைத்துக்கொண்டு प्रभु के बच्चे आज के दिन हमारे मन में कुछ सोच विचारों को बिठाकर, நம்முடைய எண்ணத்துக்கு இடம் கொடுத்து हमारे विचारों को जगह देकर, நினிவேக்கு போவதற்கு பதிலாக தர்சீசுக்கு போன யோனாவை போல निनिवे जाने के बदले दर्शिश को गया हुआ योना की तरह தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் மூளை அறிவினால் சில காரியங்களை சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். हमारे बुद्धि को रखकर हम समझते हैं कि हम कुछ कर दिखाएंगे। கர்த்தரை அல்லாமல் நம்மிலே ஒரு காரியம் செய்ய முடியாது. परमेश्वर के सिवाय हम हमारे जीवन में कुछ नहीं कर सकते। என்னாலே அன்றி உங்களால் ஒரு காரியம் செய்ய முடியாது. मेरे सिवाय तुम कुछ नहीं कर पाओगे। யோனா நினிவேக்கு தர்சீசுக்கு புறப்பட்டு போனார். योना दर्शिश की ओर निकल पड़ा। கர்த்தர் வானத்தில் இருக்கிறார். परमेश्वर स्वर्ग में அவர் है। வானத்திலிருந்து பூமியை கண்ணோக்கி பார்க்கிறார். आकाश की ओर से प्रभु पृथ्वी को देख रहा है। தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर यही देख रहा है कि कोई मुझे सच्चे दिल से ढूंढता है। நான் சொன்னது நினிவே, मैंने कहा निनिवे, நீ தர்சீசுக்கு போகிறாய். लेकिन तू दर्शिश जा रहा है। என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை. तूने मेरा बात का उल्लंघन किया है। என் இருதயம் உன்னை பார்க்கிறது. मेरा हृदय तुझे देख रहा அவன் है। தர்சீசுக்கு போனான். तू दर्शिश गया। கர்த்தர் அந்த கடல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கினார். परमेश्वर ने उस जहाज में बड़ा विपत्ति लाया, கடும் புயல். बड़ा तूफान। தேவனுடைய பிள்ளைகள் இந்த புயல்ல இருந்து கப்பலை காப்பாற்றும்படியாய் परमेश्वर ने इस तूफान से इस जहाज को बचाने के लिए எல்லா சரக்குகளையும் தூக்கி கடல்ல வீசினார்கள். सारा माल समुद्र में फेंका गया था। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கப்பலின் எடையை லகுவாக்கும்படியாய் इस जहाज को हल्का कराने के लिए அவர்கள் கொண்டு வந்த சாமான்களை எல்லாம் தூக்கி கடல்ல போடுகிறார்கள். व्यापार की सारी सामग्री को समुद्र में फेंकने लगे। எவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போவதை விட்டு தர்சீசுக்கு போகிறார்களோ, जो परमेश्वर के बात को उल्लंघन करके निनिवे को जाने के बदले दर्शिश निकल पड़ते हैं, அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்பது பொருளாதார நஷ்டம். उनके जीवन में एक आमदनी की तकलीफ होएगी। அவருடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பது நஷ்டம். उनके जीवन में केवल नुकसान होएगा। எல்லா சரக்குகளையும் எடுத்து கடல்ல போட்டார்கள். सारा सामग्री समुद्र में फेंका गया। கர்த்தர் கடல்ல கொந்தளிப்பை இன்னும் அதிகமாக்குகிறார். परमेश्वर ने समुद्र में और लहरें उठाई, இன்னும் கொந்தளிப்பை அதிகமாக்குகிறார். और लहरें उठाई। ஒரு
अंदर प्रवेश का यात्रा करने वाले सबों को हिला दिया है, எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டார்கள். सब फेंका गया. இன்னும் அலையின் மும்முர மடங்கவில்லை. अभी तक आंधी थमी नहीं. இந்த எல்லாரும் கப்பலில் இருந்து எல்லாரும் தேடுகிறார்கள். अभी जहाज के सब लोग सब ढूंढ रहे. இந்த கொந்தளிப்பு யார் நிமித்தம் உண்டானது? ये आंधी किसके कारण उठा है? எல்லாரையும் தேடுகிறார்கள். सब ढूंढ रहे हैं. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, எல்லாரும் உயிரை கையில வச்சிட்டு எப்படி தப்பி பிழைப்போம் என்று நினைக்கிறார்கள். सब अपना जान हाथ में लेकर बैठे कि हम बचेंगे कैसे. ஆனால் கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற இந்த யோனா, लेकिन जो रास्ता भटका हुआ योना, கப்பலின் அடித்தளத்தில் போய் படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். वो भारी नींद में सो रहा है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள். जो परमेश्वर से रास्ता भटक जाते वैसे ही होते हैं. வானமே இடிந்து தலையில விழுந்தாலே, सारे आकाश टूटकर सिर पर ही गिर जाए. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. घबराई नहीं है, घबराई नहीं है, घबरा किसी बात की नहीं है. வானம் இடிந்து விழுந்தாலும் அச்சமில்லை என்பார்கள். चाहे आकाश भी गिर जाए मुझे कोई घबराहट नहीं. நீதிமான் தன் வாழ்க்கையில ஒரு சின்ன நஷ்டம் வந்தாலே, लेकिन धर्मी के जीवन में एक छोटा सा भी नुकसान आ जाए, ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே, छोटा सा तकलीफ आ जाए, கர்த்தரை தேடுகிற உண்மை உள்ள உத்தமம் உள்ள ஒரு விசுவாசி, जो सच्चाई से परमेश्वर का पीछा करता है, இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில ஏன் சம்பவித்தது, ये तकलीफ मेरे जीवन में क्यों आया, இந்த கேள்விக்குறி எவருக்குள்ளே உருவாகிறதோ, ये सवाल किसके अंदर उठता है, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில முன்னேறுவார்கள். वही व्यक्ति आगे बढ़ेगा. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கு. उन्हीं के साथ प्रभु के हाथ रहेगा. யோனாவை எழுப்புகிறார்கள். योना को उठाया. இப்படி தூங்கிட்டு இருக்கா, ऐसे क्यों सो रहा है? முழு கடலும் கொந்தளிக்குது. पूरा जहाज हिल रहा है. கப்பல்ல பொருட்களையும் தூக்கி வீசி விட்டார். सारा सामग्री को फेंका गया है. இப்ப என்ன செய்யன்னு தெரியல. अब क्या करना है? இந்த கொந்தளிப்பு யார் நிமித்தம் வந்திருக்கிறது என்பதை சொல்லி நாம் சீட்டு போடுவேன். चलो हम चिट्ठी डालते किसके कारण ये आंधी उठी है. சிட்டி போட்டார்கள். चिट्ठी डाला. சிட்டி யோனாவின் பேர்ல விழுந்தது. चिट्ठी योना के नाम पर पड़ी. ஜனங்கள் கேக்குறாங்க, यो लोग ने पूछा, நீ யாரு? तू कौन है? நீ யாரு? तू कौन है? எதனால இந்த கொந்தளிப்பு உண்டாயிற்று? किसके वजह से उद्यम उठा है? யோனா சொல்லுகிறா, योना ने कहा, நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே விலகி போகிற மனுஷன். मैं यहोवा के स्थल से भाग कर आया हुआ मनुष्य நான் हूँ. கர்த்தருடைய வழியை விட்டு விலகி போகிற ஒரு மனுஷன். यहोवा के सम्मुख से भाग आया हुआ व्यक्ति हूँ. அதனால இந்த கப்பல்ல அமைதி உண்டாக வேண்டுமானால், यदि इस जहाज में शांति लाना है, இந்த கடல் கொந்தளிப்பு மாற வேண்டுமானால், यदि इस बढ़ती लहरी थम जाना है, என்னை தூக்கி கடல்ல போடுங்க. मुझे उठाकर समुद्र में फेंक दो. கடல் தன் அலையை விட்டு ஓய். समुद्र शांत पड़ जाएगा. தேவனுடைய பிள்ளைகள் அவ்வளவு கஷ்டத்திலே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறா. इतना दुख में भी वो शांति से सो रहा है. அப்படி நான் சொல்லுகிறா, என்ன தூக்கி கடல்ல போடுங்க. इसलिए कहता है मुझे उठाकर समुद्र में फेंक दो. கடல்ல தூக்கி போட்டாங்க. फेंक दिया. கர்த்தர் பார்க்கிறார். प्रभु ने देखा. வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். आपके जीवन में होने वाले हर एक घटनाओं को परमेश्वर देखता है. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள்ல நீங்கள் செய்கிற எல்லா நற்கிரியைகளையும் பார்க்கிறார், துர்க்கிரியைகளையும் பார்க்கிறார். प्रतिदिन आप जो भी भलाई करते हो, बुराई करते हो, सब प्रभु देखता है. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற நற்கிரியைகள் தான் பெரிதாய் தெரியும். हमारे जीवन में हम केवल जो भलाई करते हैं हमें बड़ा लगता है, ஆனால் துர்க்கிரியை எவ்வளவு இருக்கிறது என்பதை அறியக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. लेकिन हमारे जरिए किए गए बुराई कितना है उसका मन भावना नहीं. நிம்மதியாக தூங்குவார்கள். आराम से सोंगे. கர்த்தர் யோனாவை தூக்கி கடல்ல போட வைத்தார். परमेश्वर ने इस योना को उठाकर समुद्र में फेंका. கடல்ல அவனை தூக்கி போடுவதற்கு முன்பதாகவே समुद्र में फेंकने से पहले ही கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். परमेश्वर ने एक बड़ा मच्छी को तैयार किया था. கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற மனுஷன், जो प्रभु के रास्ता से भटक जाते, தேவன் அவனை மறுபடியும் தன் பட்சத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பாரானால், यदि प्रभु चाहे कि फिर से ये व्यक्ति मेरे पास आए, கர்த்தர் அவனை பாதுகாப்பதற்காக எந்த உதவி செய்ய முடியுமோ அத்தனை செய்வார். जितना हो सकता है परमेश्वर उस मनुष्य को संभालेगा. கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி, கர்த்தருடைய வார்த்தைக்கு இருதயத்தை கடினப்படுத்தி மனசும் மாம்சம் போல நடக்கிறது போல நடக்கிறவர்கள், फिर भी दोबारा अपने हृदय को कठोर करके अपने ही मनमानी के अनुसार तुम चलोगे, அப்படிப்பட்டவர்களை தங்கள் கோணலான வழிகளுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்து விடுவார். वैसे लोगों को परमेश्वर तुम्हारे टेढ़े मेढ़े रास्ते के लिए समर्पण कर देगा. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात समझ लीजिए, கர்த்தரை ஆராதிக்கிறேன். आप प्रभु की आराधना करते हो, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். आपके जीवन में जो भी बात हो पहले प्रभु की बात को मानना है. நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினது போல நாம் ஜீவிக்க கூடாது. हमारे मनमानी के अनुसार नहीं जीना. மனசும் மாம்சமும் விரும்பினபடி ஜீவித்தால் जो मनमानी के अनुसार जीता है அங்கே பொருளாதார நஷ்டம் உண்டாகும். वो सामग्री की नष्ट होगी. தேவனுடைய பிள்ளைகள் பிராண
हिम्मत आगा कि वहां पर हमारे प्राण तक चले ஆனா जाएगा। கர்த்தர் நினைக்கிறார் लेकिन प्रभु ये सोचता है யோனாவை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு. इस योना को रख के मुझे बहुत सारे काम करना है। கர்த்தர் நினைப்பாரானால் यदि प्रभु वैसा सोचे, அந்த யோனாவுக்கு பதிலாக இன்னும் வேற யோனாவுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்க முடியும். परमेश्वर सोचा होगा तो प्रभु ने दूसरा योना को भी तैयार किया होगा, ஆனால் கர்த்தர் அதை செய்யவில்லை. लेकिन प्रभु ने वैसा नहीं किया। தேவன் அழைத்த அழைப்பு கிருபை வரங்களும் மாறாதவைகள். परमेश्वर ने जो बुलावट रखा है वो कभी नहीं बदलता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அழைக்கும் போதே ஒரு தீர்மானத்தோடு அழைக்கிறார். प्रभु जब हमें बुलाता है एक निर्णय के साथ बुलाता है। அவருடைய பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வருவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கொண்டு வருகிறார். प्रभु जब कलीसिया में लेकर आता है एक मकसद के साथ लेके आता है। கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து குறிப்பிட்ட நோக்கத்தோடு கொண்டு வருகிறார். प्रभु के वाटिका में जब ले आता है एक मकसद के साथ लाता है। இதிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பீர்களானால் इसमें आपका परमेश्वर का इच्छा क्या है जानकर तुम पूरा करोगे। பிதாவின் சித்தம் செய்து நிறைவேற்றி முடித்தவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். जो पिता का इच्छा पूरा करेगा वही स्वर्ग राज्य प्रवेश करेगा। மனசு மாம்சப்படி விரும்புறபடி நடக்க கூடாது. मनमानी के अनुसार नहीं चलना है। பொருளாதாரம் இருக்கு நஷ்டம், सामग्री में नष्ट होएगा, ஜீவனுக்கு நஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை. ऐसा आएगा कि जीवन भी चला जाए। ஆனா கர்த்தர் அவனை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கல. लेकिन प्रभु ने सौंपा नहीं। அவனை தூக்கி போடுவதற்கு முன்பதாக ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி समुद्र வைத்திருந்தார். में डालने से पहले एक मच्छा को वहां बना दिया। அந்த மீன் யோனாவை விழுங்கி போட்டது. ये मच्छी ने योना को निगल लिया। நேற்று வாசிக்கிறோம், प्रभु के शास्त्र में पढ़ते हैं யோனா மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். योना इस महामच्छ के पेट में से परमेश्वर की ओर पुकारा। கடலே கொந்தளித்து கொண்டிருக்கு, தூங்கிட்டு இருந்தான். जब पूरा समुद्र आंधी में लटक रही थी तब सो रहा था। ஆனால் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். अभी ये महामच्छ के पेट के अंदर बैठ के प्रार्थना कर रहा தேவனுடைய है। பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு இதுதான் இடம், இதுதான் சமயம் என்று நாம் நினைக்க கூடாது. प्रभु के बच्चे ये मत सोचो कि प्रार्थना करने का यही समय यही जगह है। நடந்தாலும் ஜெபிக்கலாம், இருந்தாலும் ஜெபிக்கலாம், बैठते समय प्रार्थना करो, चलते समय प्रार्थना करो, வேலை செய்தாலும் ஜெபிக்கலாம். काम करते समय प्रार्थना करो। ஜெபம் என்பது கர்த்தரோடு பேசுவது. प्रार्थना प्रभु से बातें करना। ஆனபடினால இது யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். अभी योना महामच्छ के पेट के अंदर से प्रार्थना कर रहा எல்லா है। சூழ்நிலைகளில் நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருப்பீர்களானால் यदि हर परिस्थिति में तुम प्रार्थना करने वाले बनोगे। கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். प्रभु ने महामच्छ को आज्ञा दी। மீன் யோனாவை கரையில போய் கக்கிச்சு. पर मच्छी ने योना को स्थल पर उगाल दिया। மீன் யோனாவை கரையில போய் கக்கிச்சு. समुद्र के किनारे पर उगल दिया। எல்லார் மீது கர்த்தர் இப்படிப்பட்ட இரக்கத்தை வைக்க மாட்டார். सभी को ऊपर परमेश्वर ऐसा दया नहीं रखता। தங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினபடி இஷ்டம் போல ஜீவிக்கிறவர்களை जो अपने मनमानी के अनुसार जीते हैं கர்த்தர் அவர்களை அவருடைய கோணலான பாதைகளுக்கு விட்டு விடுகிறார். परमेश्वर उनके टेढ़े मेढ़े रास्ते में ही छोड़ देता है। எவர்களை கொண்டு தேவன் சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ लेकिन जिस व्यक्ति के ऊपर परमेश्वर का योजना है அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எச்சரிப்பை உண்டாக்குகிறார். उसके जीवन में बार बार चेतावनी आएगी। பிலேயாம் எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. बिलाम चेतावनी को उल्लंघन कर दिया। கர்த்தர் உணர்த்துகிறார். फिर से बात किया। மனசாட்சி வருந்துகிறது, मन विवेक काम कर रहा மனசாட்சி है, உறுத்துகிறது, विवेक चुभ रहा है, எல்லாவற்றையும் மழுங்கடித்துக் கொண்டு सबको कठोर कर கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமற்றவர்களாய் जो परमेश्वर के बात को उल्लंघन करते रहे हो, தேவனை விட்டு வழி விலகி போகிறவர்கள் எவர்களோ जो प्रभु के रास्ते से भटक जाते हो, அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நஷ்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். उनके जीवन में नष्ट होएगा। இந்த நஷ்டத்திலும் கர்த்தருடைய நடத்துதலை புரிந்து கொள்ளாதிருந்தால் अगर इतना नष्ट हो रहा है फिर भी प्रभु की अगुवाई को तुम समझ नहीं पा रहे हो, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु इस प्रकार कहते हैं நான் என் கரத்தை நீட்டினேன், என் கரத்தை காண எவரும் இல்லை. मैं जब अपने हाथों को बढ़ाऊंगा इस हाथ को देखने वाला कोई नहीं होगा। நான் என் கரத்தை நீட்டினேன், मैंने अपने हाथ बढ़ाया था, ஒருவன் என் கரத்தை கவனிக்கவில்லை. किसने मेरे हाथ की ओर देखा भी नहीं। ஆனபடினாலே इसलिए நீங்கள் உங்களுக்கு ஆபத்து வரும்போது जब तुम्हारे जीवन में संकट आएगी, என்ன நோக்கி நீங்கள் கூப்பிட்டாலும் जब तुम चाहे मेरी ओर पुकारे, ஆபத்தில் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். संकट के समय मैं तेरी सहायता नहीं करूंगा। ஆபத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உன்னை ஆகடியம் பண்ணுவேன். मैं जब तू संकट की ओर पुकारूंगा मैं फूर लूंगा। தேவனுடைய பிள்ளைகள் வழி விலகி போகிறவர்கள் யாராயிருந்தாலும் जो भी परमेश्वर के रास्ते से भटक जाते, கர்த்தர் எச்சரிக்கும் போது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள். जब चेतावनी आती है मन फिराकर प्रभु की ओर आ जाओ। ஜெபம் என்பது நம்மை பரலோகத்துக்கு எடுத்து செல்லுகிறது. प्रार्थना हमें प्रभु के पास ले जाता है। தேவனுடைய
ஜெபம் என்பது நம்மை பரலோகத்தை எடுத்து செல்கிறது. परमेश्वर प्रार्थना करते समय हमें प्रभु के पास ले जाता है. நாம் துதிக்கும் போது துதி என்பது பரலோகத்தை நம்மிடத்தில் கொண்டு हम வருகிறது. स्तुति करते समय स्वर्ग हमारे बीच उतर आता है. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் इसलिए प्रभु के बच्चे எல்லா நிலைமையிலும் ஜெபிக்க கற்றுக்கொண்டான் இந்த யோனா. हर परिस्थिति में प्रार्थना करना सीखा है योना. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவசித்த செய்வார். जो यहोवा का प्रिय है वो बबीलोन शहर में भी हो वो प्रभु का इच्छा पूरा करेगा. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவசித்த செய்வார். जो यहोवा को प्रसन्न करना चाहता है वो बबीलोन में भी इच्छा पूरा करेगा. பாபிலோன் என்று சொன்னால் குழப்பம் நிறைந்த இடம். बबीलोन शहर एक गड़बड़ हुआ शहर है. அநேகர் சொல்வார்கள், आज कई लोग कहते हैं கர்த்தருக்காக நீங்கள் இப்படி காரியங்களை செய்யலாமே, आप प्रभु के लिए काम कर सकते हो, கர்த்தருக்காக நீங்கள் இப்படி கிரியை செய்யலாமே. आप प्रभु के लिए ये काम कर सकते हो. அதுக்குரிய காலகட்டம் இன்னும் வரல சிஸ்டர். इसका अभी तक समय नहीं आया. அதுக்குரிய சூழ்நிலை உருவாகவில்லை. अभी तक इसके लिए समय नहीं आया. குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்படல. मेरे परिवार में कोई उद्धार नहीं पाया. காலத்துக்கு ஏற்றாற்போல தங்கள் மனசை மாற்றிக் கொள்கிறார்கள். काल के अनुसार अपना मन बदल लेते हैं. ஆனா கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देख रहा है. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது प्रभु के बात को मान लिया करो. கர்த்தர் உங்களை அழைத்த தேவன், परमेश्वर ने जो आपको बुलाया है, தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். परमेश्वर का इच्छा आपके जीवन में पूरा होने तक आपको संभालेगा. எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். हर परिस्थिति में प्रार्थना करना सीखो. யோனாவின் ஜெபத்தை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் யோனா புத்தகம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. योना के प्रार्थना के बारे में पूरा इस पुस्तक में लिखा है. அதில் ஒரே ஒரு காரியத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். एक ही शब्द को हमने ध्यान किया है. தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கணும். हर परिस्थिति में प्रभु की स्तुति करो. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை விண்ணப்பம் பண்ண வேண்டும். हर परिस्थिति में विनंती करो. அது வாழ்வானாலும் தாழ்வானாலும், चाहे जियो या मरो, அது ஏற்றமானாலும் இறக்கமானாலும், चाहे ऊंचा हो या नीचा हो, பலவீனமானாலும் வியாதியானாலும், चाहे निर्बल हो या बलवीनता हो, தேவனுடைய பிள்ளைகள் எரிச்சலுக்கு இடம் கொடுக்க கூடாது. कोई किसी घमंड के लिए जगह न दो. சரீரத்துல வியாதிப்படும் போது जब कोई निर्बल हो जाते हो, நம்மை அறியாமலே நமக்குள்ள கோபம் வருகிறது. अनजान में हमारे अंदर क्रोध उठता है. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி, क्यों मेरे अंदर ये बीमारी? ஆண்டவர் தன்னை விசுவாசிக்கிறேன், मैं तो प्रभु पर विश्वास करता हूँ. மனசுக்குள்ள கோபம் உண்டாகிறது. अंदर ही अंदर चिड़चिड़ापन, மனசுக்குள்ள ஒரு வெறுமை உண்டாகிறது. अंदर ही अंदर चिड़चिड़ापन. அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஜெபிக்க மறந்து போகிறார்கள். ऐसे लोग कई बार प्रार्थना करना भूल जाते हैं. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு தந்த சிலுவையை சந்தோஷமாய் சுமங்கள். प्रभु के बच्चे जो क्रूस प्रभु ने तुझे दिया है खुशी से उठा ले. கர்த்தர் உங்களுக்கு தந்த கிருபையை நீங்கள் பயன்படுத்துங்கள். प्रभु ने जो वरदान तुझे दिया है उसे इस्तेमाल कर. கர்த்தர் தந்த கிருபையை நீங்கள் பயன்படுத்தும் போது जब तुम इस्तेमाल करोगे கர்த்தர் புதிய புதிய கிருபைகளை தருவார். और अनुग्रह परमेश्वर बरसाएगा. கர்த்தர் தீமைக்கு காரணர் அல்ல. कोई परमेश्वर बुराई नहीं करता. கர்த்தர் கலகத்துக்கு காரணர் அல்ல. कभी परमेश्वर बुराई नहीं करता. அவர் சமாதானத்துக்கு காரணர். वो केवल शांति का दाता है. இன்னைக்கு வீடுகளில் குழப்பங்கள் உண்டாக காரணம் என்ன? आज परिवार में क्यों हमेशा समस्या बिगड़ रही இன்னைக்கு है? தனிப்பட்ட மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே கலக்கங்கள் உண்டாக காரணம் என்ன? हमारा हृदय क्यों बेचैन होता है? ஏன் உள்ளத்தின் ஆழத்துல நிம்மதி இல்ல? क्यों हमारे हृदय में शांति नहीं है? தேவனுடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போகிற காரணத்தினால, क्योंकि प्रभु के रास्ता से हम भटक जाते हैं. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போன யோனாவுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. प्रभु के समूह से भटका हुआ योना के जीवन में शांति नहीं था. அவருடைய வாழ்க்கையில பெரிய எரிச்சல் உண்டானது. उसके जीवन में ईर्ष्या आ गई. கர்த்தரிடத்திலே எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டார். परमेश्वर की उलट बात करने लगा. கர்த்தர் யோனாவின் மீது இறக்க வைத்ததினால் அவனுக்கு தப்பும்படியான போக்கை உண்டாக்கினார். प्रभु का दया योना पर था इसलिए प्रभु ने उसे बचा लिया. ஏனால் அவன் ஒரு தீர்க்கதரிசி. क्योंकि वो एक भविष्यद्वक्ता है. தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது அவர்கள் ஜெபிக்கிறவர்கள். भविष्यद्वक्ता कहने पर वो प्रार्थना करने वाला व्यक्ति है. ஜெபிக்கிற தேவ மனுஷனாகிய யோனாவை கர்த்தர் பாதுகாத்தார். प्रार्थना करने वाला व्यक्ति योना को परमेश्वर ने संभाला. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு வழி விலகி प्रभु के बच्चे प्रभु के रास्ता भटक कर, மனசு மாம்சம் விரும்பினபடி நீங்கள் ஜீவிக்க விரும்புகிறீர்களானால், यदि तू अपने मनमानी के अनुसार जीना चाहते हो, அங்கே பொருளாதார நஷ்டம் உண்டாகும். सामग्री में नष्ट होएगा, பிராண சேதம் உருவாகும். प्राण का भी नष्ट होएगा. கர்த்தருடைய சித்தம் ஒன்று உண்டானால் பிராணனை அழிவுக்கு விலக்கி பாதுகாப்பார். यदि प्रभु का मकसद तेरे जीवन में हो तब प्रभु तेरे प्राण को रक्षा करेगा. இல்லாவிட்டால் பிராண சேதம் உண்டாகும். नहीं तो प्राण की नष्ट आने वाला है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதியுங்கள். प्रभु के बच्चे हर परिस्थिति में प्रभु की स्तुति करना सीखो. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். हम सब घुटने में आएंगे. நம்ம எல்லாரும் முழங்கால் सब படிடுவோம். घुटने में आएंगे. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. यदि प्रभु हमें आशीष करना है, எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிடுவோம். सब प्रभु के चरण में घुटने में आएंगे. ஜெபியுங்கள். प्रार्थना करेंगे. கர்த்தாவே, நீ
நீர் உணர்த்துகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर जो आप चेतावनी देते उससे मैं मान लूं. நீர் என்னோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். आप जो बात मुझसे कहते हो उसे मैं मान लूं. என் மனசும் மாம்சமும் விரும்பினபடி நான் வாழக்கூடாது. अपने मनमानी के अनुसार मुझे नहीं जीना है. ஒருவேளை என் வாழ்க்கை உம்மை விட்டு பின்வாங்கி போயிருக்குமேயானால் कदाचित मैं अपने जीवन में भटक गया हूँ. ஆண்டவரே என் வாழ்க்கை நீ திசை திருப்பு. परमेश्वर मेरे रास्ता को सीधा कर வாய் दीजिए. திறந்து கேளுங்கள். मुंह खोल कर मांगिएगा. வாய் திறந்து கேளுங்கள். मुंह खोल कर पुकारे. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை கேட்கும்போது जब तुम पुकारोगे கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கட்டளையிடுவார். तब तेरे जीवन में एक बदलावट होगी. கர்த்தர் ஒரு திருப்பத்தை கட்டளையிடுவார். तब तेरे जीवन में एक बदलावट होगी. அநேகர் சொல்லுவார்கள் आज आपसे कई लोग कहते हैं நான் பாவி. मैं पापी हूँ. பாவத்தோடு கூட நீ எப்படி தேவ சமூகத்தில் வர முடியும்? मैं पाप के साथ कैसे समूह पर நான் हूँ. பின்வாங்கி போனவன். मैं पीछे हटा நான் हूँ. எப்படி தேவ சமூகத்தில் வர முடியும்? मैं कैसे प्रभु के चरण में बैठूं. நான் என் வாயின் வார்த்தைகளினால் கர்த்தரை துக்கப்படுத்தினவன். मैं अपने मुंह के शब्द से प्रभु को दुख पहुंचाया. நான் எப்படி தேவ சமூகத்தில் வர முடியும்? मैं कैसे प्रभु के समूह पर आहूं. இயேசு சொல்லுகிறார், प्रभु ने कहा வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ए बहुत से दबे हुए लोग सारे मेरे पास आओ. இழந்து போனதை தேட ஒரு ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். खोया हुआ को ढूंढने के लिए मनुष्य का पुत्र आया இன்னைக்கு है. தேவனுடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில இழந்து போன காரியங்கள் எதுவா இருந்தாலும் प्रभु के बच्चे तेरे जीवन में जो कुछ तुम खोए हुए हो கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொல்லுங்க. प्रभु के सामने मुंह खोल के पुकारो. ஆண்டவரே, நீர் என்னை கரம் பிடித்த நாள்ல இருந்த அபிஷேகம். प्रभु जिस दिन तूने मुझे हाथ पकड़कर अभिषेक किया. நீர் என்னை கரம் பிடித்த நாள்ல இருந்த ஒரு ஜெபஜீவி. तू जिस दिन मेरा हाथ पकड़ा उस दिन जो प्रार्थना का நீர் जीवन என்னை था. கரம் பிடித்த நாள்ல இருந்த ஒரு தேவஅன்பு. उस दिन जो प्रेम मेरे अंदर था. இவைகளெல்லாம் குறைவுபட்டு போனது ஐயா. इन सारे बातों में मैं गट चुका हूँ. இன்றைக்கு என் முழு பலத்தோடு இடத்தில் மனம் திரும்புகிறேன். प्रभु पूरे मन से मैं मन फिरा रहा என் முழு हूँ. பலத்தோடு இடத்தில் மனம் திரும்புகிறேன். पूरे बल से मैं मन फिरा रहा தேவனுடைய हूँ. பிள்ளை நீ மனம் திரும்புவாயானால் जब तू मन फिराएगा கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு நீ மனம் திரும்புவாயானால் परमेश्वर की चेतावनी के लिए जब तू मन फिराएगा உன் மனசு மாம்சமும் விரும்பினபடி ஜீவிக்காதபடிக்கு तू अपने मनमानी के अनुसार मत जी. கர்த்தருடைய வழிகளில் ஜீவிப்பதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் प्रभु के रास्ता में चलने के लिए अपना जीवन समर्पण करो. கர்த்தர் உன் பின்மாற்றங்களை எல்லாம் மன்னிப்பார். तब तेरे पिछले जिंदगी को परमेश्वर क्षमा करेगा. வாழ்க்கையிலே கடந்து வந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். तेरे सारे पापों को क्षमा करेगा. தேவனுடைய பிள்ளை Glory. கர்த்தரை கிட்டிச்சே. सब प्रभु की ओर निकट आए. கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். प्रभु की ओर दौड़े எல்லாரும் रहो. வாயை திறந்து கர்த்தரை सब துதியுங்கள். प्रार्थना करेंगे. கர்த்தர் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கட்டளையிடுவாராக. आपके जीवन में परिवर्तन होना கர்த்தர் है. உன் வாழ்க்கையில் திருப்புமுனையை கட்டளையிடுவாராக. आपके जीवन में एक परिवर्तन होना है. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உருவாக்குவாராக. आपके जीवन को पवित्र आत्मा बनाए. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உருமாற்றுவாராக. पवित्र आत्मा तुझे जिलाए. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. प्रभु तुझे उठाकर खड़ा रखे. கர்த்தருடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படியுங்கள். परमेश्वर के चलाने के लिए समर्पण करो. ஆவியோட நடத்திப்புக்கு கீழ்ப்படியுங்கள். प्रभु की अगुवाई के लिए समर्पण करो. கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் நடத்திப்புக்கு கீழ்ப்படியுங்கள். सेवकों की चलाई के लिए समर्पण करो. எவர்களுக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அவர்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். जिनके अंदर आज्ञाकारी है उनको प्रभु अभिषेक देगा. கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். आज्ञाकारी के अंदर पवित्र आत्मा. தேவனுடைய பிள்ளை நீ கீழ்ப்படிவாயானால் பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் இறங்குவார். आज्ञाकारी बन पवित्र आत्मा तुझे मिलेगा. எனக்கு அக்கினி அபிஷேகம் தாரும், அக்கினி அபிஷேகம் தாரும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. तुझे प्रार्थना करने की जरूरत नहीं. अग्नि अभिषेक से भर दे. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் जिस दिन तू आज्ञाकारी बनेगा. உண்மையான மனம் திரும்புதல் உண்டாகி கர்த்தர் பட்சத்தில் நீ சேர்வாயானால் जिस दिन सच्चे दिल से मन फिराएगा. தேவனுடைய பிள்ளை நீ முழங்கால் படியிடும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இறங்குவார். उसी पल परमेश्वर भरेगा जब तू घुटना टेकेगा. பழைய வாழ்க்கை விட்டு மனம் திரும்புங்கள். मन फिराओ. பழைய வாழ்க்கை விட்டு மனம் திரும்புங்கள். पुरानी जिंदगी से मन फिराओ. ஆதி அன்புக்கு திரும்பி வாருங்கள். पुरानी परमेश्वर के प्रेम में आ जाओ. ஆதி அன்புக்கு திரும்பி வாருங்கள். पिछली प्रेम में भर जाओ. ஆதி ஜெப ஜீவியத்துக்கு கடந்து வாருங்கள். पिछली प्रार्थना में भर जाओ. ஆரம்பத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்தீர்களோ शुरुआत की आज्ञा में कैसे तो அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணியுங்கள். उसी आज्ञाकारी के लिए समर्पण करो. கர்த்தருடைய பட்சத்தில் நீங்கள் திரும்பி வாருங்கள். परमेश्वर की और मन फिराओ. தேவனுடைய பிள்ளை நீ ஜெபிக்கும் போது जब तुम प्रार्थना करोगे கர்த்தர் உன் ஜெபம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகு. तेरा प्रार्थना तुझे स्वर्ग ले जाएगा. நீ கர்த்தரை துதிக்கும் போது जब तू प्रभु की स्तुति करेगा பரலோகம் உன்னிடத்தில் இறங்கி வருது. स्वर्ग तू तेरे बीच में उतर आएगा. பரலோகத்தை உன் பக்கத்துல இறக்கி வர வைப்பது உன் துதி. प्रभु को उतर के ले आने वाला वीर है நீ கர்த்தரை स्तुति. துதிக்கும் போது तू स्तुति करते समय கர்த்தர் உன் பட்சத்துல இறங்கி வருவார். प्रभु तेरे बीच उतर आएगा. எல்லாரும் வாய் திறந்து ஜெபியுங்க. सब प्रार्थना करेंगे. எல்லாரும் வாய் திறந்து सब ஜெபியுங்க. प्रार्थना करेंगे.
के लिए समर्पण हो जाओ। கர்த்தர் நித்தமும் நடத்துவார். प्रभु तुझे चलाने वाला है। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. प्रभु की आज्ञा मानो। மகா வறட்சியான நாட்கள் உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவார். अरे अकाल के दिन में भी परमेश्वर तुझे तृप्त रखेगा। கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. प्रभु की आज्ञा मानो। நீங்கள் நிலத்தையும் கொழுப்பை உண்டது போல செழிப்படைவீர்கள். तुम तगड़ा और तंदुरुस्त के समान जियोगे। கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. आज्ञाकारी मानो। உங்கள் வாழ்க்கை வற்றாத நீரூற்றை போல இருக்கு. परमेश्वर एक सोता के समान तेरे जीवन வாழ்க்கை बनाएगा। செழிப்பான தோட்டத்தை போல மாறு. हरा बगीचा के समान बनाएगा। தேவனுடைய பிள்ளை நீ அநேகருக்கு நிழல் கொடுக்கிற போது மரமாய் காணப்படுவாய். कई लोगों को छाया देने वाला बनेगा। அநேகருக்கு கனி கொடுத்தவளை பசியாற்றுகிற மனுஷனாய் காணப்படுவாய். कई लोगों का भूख मिटाने वाला बनेगा। எல்லாரும் கர்த்தரை துதிப்பே. सब प्रभु की स्तुति எல்லாரும் करेंगे। கர்த்தரை स्तुति துதிப்பே. करेंगे। प्रभु की Glory, स्तुति glory, करेंगे। glory, glory. Oh, Hallelujah, hallelujah, hallelujah. Oh, shalabara ribalara shalabara bala. Oh, rikabalara shalabara dulabara bala. Riba baba baba kabashaba kadari dekadara bahukara bahuri kadara badi. மைமேன் ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. Hallelujah, 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 hallelujah. Glory உமக்கு நன்றி. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்துவோம். बजाकर प्रभु की स्तुति करेंगे। स्तुति Hallelujah, करेंगे। hallelujah, hallelujah, hallelujah. Glory உமக்கு நன்றி. Hallelujah. Glory shalawara ribalara shalawara riba baba baba kabashaba kadri dekadara bahukara bahuri kadara badi. ஓ மகதேத ஷல்ல ரிபாலரவ ஷலவரவரவரவரவ. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े होकर சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க துன்பங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ துன்பங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும்
சந்தோஷமாயிருங்க என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டா சந்தோஷமாயிருங்க நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டா சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க துன்பங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ துன்பங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க ஸ்தோத்திர 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 இம்மட்டும் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க अब तक परमेश्वर के चरण में आकर प्रभु की स्तुति आराधना करने के लिए ஆண்டவர் தந்த கிருபைக்காய் சமயத்துக்காக प्रभु ने दिए हुए समय और अनुग्रह के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் स्तोत्र 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 கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் परमेश्वर की बात को आज्ञा माने தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை எக்காலத்திலும் ஜெபிப்போம் प्रभु की हम सदी सर्वदा स्तुति करें ஜெபம் நம்மை கர்த்தரிடத்தில் கொண்டு போகிறது परमेश्वर से जब हम प्रार्थना करेंगे वो हमें प्रभु के समूह ले आता है கர்த்தரை துதிக்கும் போது பரலோகம் நம்மிடத்தில் जब हम வருகிறது स्तुति करते हैं स्वर्ग हमारे बीच उतर आता है ஆண்டவரினால தேவனுடைய பிள்ளைகள் इसलिए प्रभु के बच्चे எப்பொழுதும் துதியுங்கள் हर समय स्तुति करो எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை हर துதியுங்கள் परिस्थिति में स्तुति करो கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார் परमेश्वर की इच्छा आपके जीवन में पूरा होगा எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் स्तोत्र 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 கர்த்தருக்காக காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசங்களை கர்த்தர் प्रभु के लिए ஆசீர்வதிக்கும்படியாக दिए हुए दान को प्रभु हर एक की कमाई को प्रभु आशीष करने के लिए எல்லாரும் கர்த்தரை स्तोत्र ஸ்தோத்திரிப்போம் स्तोत्र 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம் स्तोत्र स्तोत्र ஸ்தோத்திர स्तोत्र குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம் स्तोत्र ஸ்தோத்திர स्तोत्र ஸ்தோத்திர स्तोत्र பரிசுத்த ஆவியானவரை स्तोत्र ஸ்தோத்திரிப்போம் स्तोत्र 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 நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம் अच्छा परमेश्वर आपको स्तुति हो கர்த்தர் தந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் आपने दिए हुए सुबह के समय के लिए धन्यवाद உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் आपके ஆசீர்வதிப்பீராக चरण में आए हुए हर एक बच्चों को प्रभु आप आशीष உம்முடைய कीजिए வேத வசனங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குடினால क्योंकि आपका वचन हमारे पांवों के लिए दीपक हमारे मार्ग के लिए उजाला है உம்முடைய வசனத்தில வெளிச்சம் கண்டு ஜீவிக்க கர்த்தர் கிருபைதார் आपके वचन के ज्योति पाकर हम चलने के लिए सहायता कीजिए நல்ல நாமம் மகிமைப்படணும் आपके अच्छे नाम की महिमा होने दो கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடியே जो कोई प्रभु यीशु मसीह को विश्वास कर अंगीकार किया है தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரே हर एक बच्चों को கிறிஸ்துவுக்குள்ளாய் வேரூன்றி கட்டப்பட मसीह में और सिद्ध बनकर खड़े रहने के लिए ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக प्रभु आप हर एक की सहायता कीजिए பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் अपने बच्चों की कमाई को प्रभु आशीष कीजिए வருமானங்களை ஆசீர்வதியும் आमदनी को आशीष कीजिए சரீரத்தில் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை शरीर में अच्छा सुख आरोग्यता दीजिए தீமைகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து सारे बुराई से दूर रखिए இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென் என் ये मेरे मन ஆத்துமாவே में वो को கர்த்தரை देने ஸ்தோத்திரி के जो कुछ मुझ में से पवित्र नाम को देने के हे मेरे मन में वो को கர்த்தரை देने ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आज कल और सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக हमारे सबके संग बने रहे ஆமென் आमीन ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக प्रभु आप सभी को आशीष करें